வந்திருக்க மீடியா நண்பர்லாம் ரொம்ப நேரமாக ஒரு மணி நேரமாக உட்காந்துட்டீங்க. காதல் சுகுமாசன் நம்பர் நானும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்கே ஃபங்க்ஷன் நடந்தாலும் 4 மணி நேரம் 3 நேரம் உங்களை உட்கார வச்சு உங்கள் மனசெல்லாம் நோவடித்து நொந்து நூலாகி அதுக்கப்புறம் தான் போகிறீங்க. எவ்வளவோ சொல்லி ஒவ்வொரு மேடையிலையும் நான் வந்து எப்போதுமே மீடியா ரொம்ப நேரம் உட்கார வைக்காதீங்க. அவங்களும் நம்மள மாரி மனுஷங்க தான், கை கால் கடிக்கிறாங்கன்னு. அதெல்லாம் உங்கள்கிட்ட திருப்பி ஒரு நாளாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வணக்கம் பண்ணையா, நான் பேச பாருங்க பாதி சுகுமார் பேச்சா போட குறுக்க பேசலான்னு செய்யோ, நான் சொல்ல வர நீயே சொல்லியிருக்க அப்படின்னு. என்னன்னு கேட்டிங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னே நான் பண்ண பேரே செல்லில் வந்து வணக்கம் பண்ணையா தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக கரூர் துரைராஜன்னா ஃபோன் அடித்தா வணக்கம் பண்ணையார்னு வரும். அப்படியே சொல்லுங்கள் பண்ணையார் அப்படின்னேன். கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு, நடிகை, ஹீரோ எல்லாமே நடிச்சிருக்கா அப்படின்னா இது ஒன்றே தெரிஞ்சு வச்சுங்க. 30 வருஷம் உழைச்சி எல்லா பள்ளியும் சான்ஸ் கேட்டு எல்லாத்தையும் கதை சொல்லி ஒரு பய கூட வாய்ப்பு கொடுக்கல. டென்ஷன்ல சொந்த மாதிரி படம் எடுத்துட்டாப்புல. இதுதான் முயற்சி. உண்மையா இல்லையா சுகுமார்? இதுதான் என்றுதான் சத்தியம். நானும் அதே தான். நானும் ராஜிகரண்ட வடிவெளிகிட்ட நம்பிராஜன் சுப்புராஜ் எல்லாத்தையும் இருந்து போய் வந்து ஒரு பய கூட ஹெல்ப் பண்ணல எனக்கு. நானே முயற்சி பண்ணி நானே போய் வேலை செஞ்சிச்சு இன்னைக்கு நான் ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்கேன். இதுதான் உண்மையிலேயே உழைப்புக்கு தகுந்த நியாயமான நீதியான உண்மை. என்ன கண்ணா, அது ஒரு காலத்தில் போய் கேட்கும்போது ஒரு செவத்துக்குள்ளே இருந்துச்சு சினிமா. இப்போ உலகம் முழுக்க பறந்து வந்ததுனால இன்னைக்கு யாருமா ஹீரோ ஆகலாம், யாருமா டைரக்ட் பண்ணலாம், யாருமா நடிகர் ஆகலாம், என்னன்னு செய்யலாம் பணம் இருந்தா. ஆனால் பணம் இருந்தால் படம் ஒழுங்காக எடுத்தா எப்போதுமே ஜெயிக்கலாம். சினிமா நம்ம நேரம் தான் நிற்கலாம். அது காதல் சுகுமார் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சுன்னா, நம்ம ஆனந்த் பாபு சார் சொல்லணும் 1983 நான் கூட உட்காந்து பேசியிருந்தேன். வானம் படம் எப்போ வந்துச்சுன்னு 83னாரு. நான் 84ல் ராயபுரத்தில் ஒரு கணேசனுக்கு வந்து சீட்டு கம்பெனி வேலை செஞ்சேன். அப்போ இந்த டிவிலாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் கொடுப்போம். ஒரு டிவி, ஃப்ரிட்ஜு, இந்த ஃபேன்லாம் 50 பைசா வசூல் பண்ணுவேன். இதை ஏன் சொல்ல வரேன்னா, வானம்பாடி அங்கே நேரு பூங்கான்னு ஒன்று இருக்குது. அந்த நேரு பூங்கா நாங்கள் ரெஸ்ட் பார்த்தேன் 1 மணி நேரத்துக்கு சாப்பாட்டு. அப்போ சாருடைய பாட்டு வரும். பாடும் வானம் பாடி மாடி வீட்டு ஜன்னல் கூட சட்டை போட்டு இருக்கு, அட ஏறி சின்ன புள்ள அம்மனமா இருக்கு, இன்று ரோட்டிலே நாளை வீட்டில் ஒரு பாட்டு பாடும். அந்த பாட்டை பார்த்து நான் அழுவேன். ஆமாம் சார், ஏன்னா நாங்கள் அப்பா அம்மாலாம் விட்டுட்டு சினிமாக்கா வந்து வாழ்வை அர்ப்பணிச்சுட்டு எதுவுமே இல்லைம் போது உங்களை பாட்டு வச்சு நான் எப்போதுமே இப்போ கூட என்னோட ஆஃபீஸில் எங்கள் அண்ணன் இருக்காரு, யூடியூப் ஆன் பண்ணால் அந்த பாட்டை கேட்காம நான் இருக்க மாட்டேன். இது உண்மை. அன்னைக்கு உண்மையிலேயே வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு பாட்டை பார்த்தாங்கன்னா உங்களோட வழியை கேட்டால் எல்லாருமே ஜெயிச்சிருவாங்க. உண்மையா சொல்றேன். அதனால இன்னைக்கு வணக்கம் பண்ணையாருடைய இன்னைக்கு துரைராஜ் வந்து வந்திருக்காருன்னா அவரு எல்லாத்தையும் இழந்து திருப்பி வந்து என் சங்கத்தை சொல்றாரு. அண்ணா நான் எல்லா பக்கத்தை சொல்லி என்னுடைய எண்ணத்தை மட்டும் நான் விடலை, நான் சினிமாவில் எப்படியே சாதிக்கணுங்கிற ஒரே காலத்துக்காக தான் நானே சொந்தமாக கதையெல்லாம் வச்சு படம் எடுத்தேன். அப்படிங்கும்போது ஒன்றுமே சொல்லலை. சரிவா, சில பேர் திட்டுவேன், நீனே நேட்டுங்கிற, நீனே பிடிச்சுங்கிற, நீனே இறங்குற, நீனே ஆடிஷன் சொல்லும் போது. ஆனால் இவர் சொன்னார் பாருங்க, 30 வருஷம் கஷ்டப்பட்டு நடந்திருக்காங்க. மாரி ஒவ்வொருத்தருக்கு வந்து அத்தனை பேருமே நீங்கள் சினிமாவாக வந்த நீங்கள் தான், நீங்கள் யாரும் இல்லை சொல்லிட்டா நான் அந்த வேலை அப்படியே ரிசைன் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும், அதை நீங்கள் தெளிவுபடுத்திங்க. ஏன்னா வச்சுட்டா பாருங்க 30 வருஷ கனவை முடிச்சு திருப்பி கொண்டு வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு பிடிச்ச வந்து உங்களை வச்சு இன்னைக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சு இந்த படம் போட்டு அவங்க காட்ட போறாரு. அவர் ஜெயிக்கிறா தோற அப்புறம் அவர் என்ன நிறைவேறுச்சுல, நிச்சயம் நிறைவேறுச்சுல. இதுதான் சினிமா. என்னைக்குமே சொல்றேன் நான், ஒவ்வொன்றும் எந்த ஸ்டேஜ் போனாலும் 35 வருஷம் 40 வருஷம் 4 வயசு நான் பாராட்டுறேன். அவர் டான்ஸ் யாரும் ஆட முடியுமா? எவனும் கிடையாது. 2 ஆட்ட ஆட்டமாக வராது. இவர் டான்ஸ் எவனுமே கிடையாது. நீங்க 1000 பேர் மைக்கேல் ஜாக்சன். இந்த டான்ஸ் முதல் கொண்டு வந்து யாரு? ஆனந்த் பாபு சார். மெயின் அவர் தான். அதுமாரி சினிமாவை நம்பி இருங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, நிறைய என்னோட நிறைய பேர் குறை சொல்றாங்க. மீடியாவை வந்தால் அந்த மீடியாவை தயவு செய்து எந்த பிஆர் வந்தாலும் சரி அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அவங்களுக்கு என்ன சினிமா செய்யுங்க. இல்லைன்னா நான் அடுத்த பர்சன் பேரை விட்டு சொல்லிடுவேன். ஏன்னா ஒரு பிஆர்ஓ தான் ஒரு படத்து ப்ரொமோஷனு நான் சொல்லி ஆகணும். ஒரு அமௌண்ட் வாங்குறான், 1 லட்சம் 2 லட்சம் சொல்லிட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு அப்படியே எடுத்து சொல்லிடுறான் ஒரு 1 லட்ச ரூபா பையில. யாரே பிஆர்ஓ பாக்கி எடுத்து கொடுத்து எதுவுமே கொடுக்காம போயிடுறாங்க. என் சங்கத்தை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான். நான் யார் என்ன சொல்கிறது? அதனால் எல்லா செலவு பண்ணி முடிச்சுட்டு
ஒரு ஆடியோ லான்ச் பண்ணும்போது அந்த புடிச்சரை காப்பாற்றுங்க. இந்த பிஆர்ஓக்கு தான் பொதுவாக சொல்கிறேன். அடுத்த நான் பேச சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். தயவு செய்து ஒரு தயாரிப்பாளர் காப்பாற்றுங்க. கடைசியில் கொண்டு வந்து பிரசாத்துலையோ இல்லை பரவாயில்ல வச்சு மொத்தமாக காசு சுட்டிட்டு அந்த புடிச்ச தெருவில் நடந்து போயிட்டு இருக்கான். பிஆர்ஓக்குள்ள காரில் போயிட்டு இருக்கான். அதெல்லாம் பண்ணாமல் தயவு செய்து தெளிவு பண்ணுங்க. மீடியா தான் மெயினே சினிமாவுக்கு முதுகெலும்புன்னு சொல்லி இந்த வழக்கம் பண்ணாரு. மிகப்பெரிய வெற்றி அடைங்க. எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. என்ன காரணம், ஒரு சின்ன எதுவும் பண்ணாரு. இவர் நல்லா தான் அடுத்த ஒரு படம் எடுக்க முடியும். ஏற்றா அந்த படம் இருப்பாரு, சோர்மாரி படம் இருப்பாரா? அதனால ஒரு தயாரிப்பாளர் காப்பாற்றுங்க. அவர் மைண்டு படம் எடுத்தாருன்னா உங்களுக்கு தான் வருமானம். இவர் படம் எடுக்கலாம் அடுத்தவங்களுக்கு வருமானம் தெரிஞ்சுட்டு நல்லபடியாக இந்த படத்துக்கு உங்களுக்கு சேருங்க. நன்றி. இங்கு வந்திருக்கும் அருமை அண்ணன் அன்பு செழியன் சார், கருணாகரன் சார் அவர்களுக்கு முதல்ல என் வணக்கத்துக்கு சொல்லிக்கிறேன். அப்புறம் அறிமுகமான இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணி அறிமுகமான நம்ம அருமை சார் துரைராஜ் சார், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுகுமார் காதல் சுகுமார் இங்க பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நகைச்சுவை பண்றவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பழக்கம் இருக்கு. அதாவது அவர் ஸ்கிரீன்ல வந்துட்டாங்கன்னா மற்றவங்க யாரும் தெரியக்கூடாது. அது எங்க அப்பா கிட்ட இருந்தே பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில. நடிப்புக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தோம், நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். ஒரு கேரக்டருக்கு மீறிய ஒரு வெறி இருக்கும். அந்த மாதிரி தான் சுகுமார் வந்து சொல்லிச்சு, எனக்கு பெரிய பாக்கியமா இருக்கு. ஆனா ஒரு வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணாரு, அது ஒரு மாதிரியா இருந்துச்சு. அது தப்பா நான் ஒன்றும் சொல்லலை. அது என்ன, அது நான் ஆடும் போது அவ்வளோ பெரிய ஜாம்பான ஒரு டான்சர் வந்து கீழே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் அப்போ கீழே இருக்கிறது அவருக்கு அவ்வளோ விருப்பம். பக்கத்துல உட்காந்து பார்த்தாரு, அது சந்தோஷமா சொல்றது அதெல்லாம் கிடையாது. இல்ல சுகுமார், என்ன சுகுமார்? சரி, எப்படியோப்பா நல்லா இருக்கு, நல்லா ஆடின கண்ணு. அப்புறம் முகிலனும் மதுமிதா மியூசிக்கே வந்து இல்லாம அவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த மியூசிக் வால்யூம் ஏற்ற சொல்லி. பட் இருந்தாலும் அவங்க வாய்ஸ் இனிமையா இருக்கு. அவங்க பல பாடல்கள் பாடி வேர்ல்டு ஃபுல்லா இந்த வாய்ஸ் டிராவல் ஆனவங்கிறது எனக்கு மனப்பூர்வமான ஆசை. எடிட்டர் வந்து கார்த்திக் வந்து அருமையா எடிட் பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த இதை வச்சு அவர் எடிட் பண்ணியிருக்காரு. பட் இந்த எடுக்கக்கூடிய படங்களும் இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா இன்னும் நல்லா எடிட்டிங் பண்ணணும். எடிட்டிங் தான் வந்து ஒரு முதுகெலும்பே ஒரு படத்துக்குங்கிறது எனக்கு தெரியும். கரெக்டா இருக்கும். மீடியா கரெக்டா இருந்தா எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும். மீடியாவை காக்க வைக்கிறது யாருடைய நோக்கமும் கிடையாது. ஸோ வந்திருக்கும் யூடியூப் அவர்களுக்கும் மீடியா எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு உறுதுணையா எங்க அப்பா சொன்ன மாதிரி ஒரு கட்டடம் கட்டும் போது சாரம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மீடியா நீங்க வந்து ஒரு சாரமா நின்று இந்த படத்துடைய வெற்றிக்கு ஒரு பெரிய ஒரு சாரமா இருந்து இந்த படத்தை வெற்றி அடைய செய்ய நான் வேண்டி இங்கிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.